ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். கல்லூரி மாணவர்களுக்கான மிக மிக முக்கியமான அப்டேட் வீடியோ தான் இது. தமிழக கல்லூரி கல்வி இயக்குனர் மிக முக்கியமான அப்டேட் வந்து இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. வரக்கூடிய கல்வியாண்டிலிருந்து தமிழகத்தில் உள்ள அனைத்து கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இந்த செமஸ்டர் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் தொடங்கி அதனுடைய ரிசல்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து கல்லூரிகளுமே ஒரே டயத்தில் வந்து வெளியிடப்படும் அப்படிங்கிற ஒரு புதிய அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா இளங்கலை படிப்பை முடிச்சுட்டு முதுநிலை படிப்புக்கு சேரக்கூடிய அந்த மாணவர்களுக்கு வந்து சிரமம் இல்லாமல் இருப்பதற்கு ஏதுவாக இந்த அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டுமல்லாது ஃபஸ்ட் இயருடைய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுடைய காலேஜ் ரீஓப்பனிங் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 3 வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான அந்த ஃபஸ்ட்டு செமஸ்டர் வந்து அக்டோபர் 31 நவம்பர் 25 வந்து முடிக்க சொல்லியிருக்காங்க. அந்த ஃபஸ்ட்டு செமஸ்டர் ரிசல்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 16 வெளியிட சொல்லியிருக்காங்க. ஸோ வரக்கூடிய கல்வியாண்டிலிருந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இந்த செமஸ்டர் எக்ஸாம் வந்து ஒரே ஷெடியூலில் வந்து எக்ஸாம் நடத்தி அந்த ரிசல்ட்ஸ் உடைய பப்ளிஷ் டேட்டுமே தமிழகம் முழுவதுமே ஒரே மாதிரி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மிக மிக வரவேற்கத்தக்க விஷயந்தான். ஸோ அன்பார்ந்த மாணவ மாணவிகளே, உங்களுடைய ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான காலேஜ் டேஸ் எல்லாம் ஆரம்பிக்க போது நல்லபடியாக காலேஜ் எல்லாம் போங்க. இந்த அப்டேட் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த அப்டேட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அது பஸ் தேங்க்யூ. வரும் கல்வியாண்டில் அனைத்து கலை அறிவியல் கல்லூரிகளிலும் ஒரே நேரத்தில் தேர்வுகள் துவங்கி முடிவுகளும் வெளியாகும் என கல்லூரி கல்வி இயக்குனர் கார்மேகம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். ஒவ்வொரு கல்லூரியிலும் பல்கலைக்கழகத்திலும் வெவ்வேறு தேதிகளில் தேர்வுகள் நடத்துவது, வெவ்வேறு தேதிகளில் தேர்வு முடிவுகளை வெளியிடுவது நடைமுறையில் பல்வேறு சிக்கல்களை மாணவர்களுக்கு ஏற்படுத்துகிறது என்று தெரிவித்தார். குறிப்பாக இளங்கலை பட்டப்படிப்பு முடிவுகள் ஒரு தேதியில் வெளியாகும் போது முதுகலை படிப்பில் சேர்வதற்கு ஆன கால அவகாசம் வேறு ஒரு பல்கலைக்கழகத்தில் முடிவடைந்து விடுகிறது. இதுபோன்று பல்வேறு சிக்கல்கள் ஏற்படுவதை கருத்தில் கொண்டு மாணவர்கள் அனைவருக்கும் ஒரே நேரத்தில் அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் கலை அறிவியல் படிப்புகளுக்கு ஒரே நேரத்தில் தேர்வுகளை நடத்தி அதே போன்று ஒரே நேரத்தில் தேர்வு முடிவுகளை வெளியிடுவதற்கு திட்டமிட்டிருக்கிறோம், இதை விரைவில் அமல்படுத்த இருக்கிறோம் என்று தெரிவித்திருந்தார். அமைச்சருடைய அந்த முடிவுகள் என்பது தற்போது அறிவிப்பாக வெளியாகி இருக்கிறது. கல்லூரி கல்வி இயக்குனர் திரு கார்மேகம் அதற்கான ஒரு உத்தரவை வெளியிட்டிருக்கிறார். இது அனைத்து கலை அறிவியல் கல்லூரிகளுக்கும் அதுபோன்று பல்கலைக்கழகங்களுக்கும் அனுப்பப்பட்டிருக்கின்றன. அதன்படி அனைத்து கலை அறிவியல் கல்லூரிகளிலும் ஒரே அந்த செமஸ்டர் தேர்வுகள் என்பது ஒரே நேரத்தில் துவங்கி முடிவடையும் என்றும் தேர்வு முடிவுகளும் குறிப்பிட்ட தேதிகளுக்குள்ளாக வெளியாக வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். அதன்படி வரக்கூடிய ஜூலை 3 முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான வகுப்புகள் துவங்குகின்றன. அதைத் தொடர்ந்து அந்த முதல் செமஸ்டர் தேர்வுகள் என்பது அக்டோபர் 31 துவங்கி நவம்பர் 25 முடிக்கப்பட வேண்டும் என்றும் இதனுடைய முடிவுகள் டிசம்பர் 16 வெளியிடப்பட வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். அடுத்த கட்ட செமஸ்டர் தேர்வுகள் அடுத்த ஆண்டு ஏப்ரல் 15 துவங்கி மே 10 முடிக்கப்பட வேண்டும் என்றும் இதனுடைய முடிவுகளை அடுத்த ஆண்டு மே 31 வெளியிட வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார்.